இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோட் 126 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே ஒக்காகே ஆஃபீஸ்க்கு ஜிராயா வந்திருப்பாரு. புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாரு. எதை பத்திங்கவும் அக்காட்சிக்கியோட லீடருக்கு இடத்த பத்தி சொல்லுவாரு. சுனாடே செம்ம ஃபைரியா வாங்க சீஜனே இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நம்ம சர்ப்ரைஸ் அட்டாக் வைக்கலான்பா, அவசரப்படாத அப்படின்பாரு ஜிராயா. இது ஒன்றும் நாவலுக்கான சீக்வல்லாம் கிடையாது, நம்மளால டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்பாங்க. ஆனா பதறிய காரியம் சிதறான்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுலயும் குறிப்பா இந்த மாதிரியான டைம்லைன் பாரு ஜிராயா. சுனாடே கடுப்புல தான் நிப்பாங்க. ஜிராயா வேணும்னா வாயன், 2 பேர் சேர்ந்து பண்ணலாம், அப்ப நான் உங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றேன் பாரு. நான் ஒக்காகேடா பைத்தியக்காரா, காலங்காத்தால போய் நான் அப்படி கூற முடியுமா? இப்படி கேக்குறியே, நம்ம நெஞ்சால டியூட்டில இருக்காங்க, உனக்கு கேவலமா இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்த செகண்டே பார்ல இருப்பாங்க. ஃபுல்லா சரக்கு போடுறது சுனாடைவா தான் இருக்கும். ஜிராயா நீ பேசின அவன் சொந்த வார்த்தைகளை கொஞ்சம் நாவது மனசளவுல ஏத்திருக்கலாம், பாட்டில் எடுத்து அப்படி அடிக்கிற, மறந்துட்டியா நீ ஒரு ஹொக்காகேங்கிறத அப்படின்னு பாரு. வளராஜா கலப்பதாச்சிடா, இவன் கத்தி ரொம்ப கூராச்சிடா. He's a freaking badass. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்வைலைட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சீகெட்சு போனவளோ இன்னும் காணோம், சப்ளைஸ் எடுத்துட்டு வரைக்கும் இவ்வளவு நேரமா அப்படின்ட்டு காரின் மேல கடுப்பாவான். காரினை காட்டுவாங்க. சீக்கிரமே இருட்டாக போகுது. சீகெட்சும் ஜூகவும் தூங்கிடுவாங்க. அப்ப நான் சாசுகே கூட அப்படின்ட்டு பயங்கரமா சிம் பண்ணிட்டு எக்ஸைட் ஆவா. சென்ட் அடிச்சுட்டு இருப்பா. திடீர்னு அவளோட சென்சேஷனே மொத்தமா மாறும். கீபா முன்னாடி போகும்போது நருட்டோ என்னதான் கதைன்னு சொல்லேன்னு சொல்லி கேட்பான். சாசுகேவோட சென்ட் கொஞ்சம் கொஞ்சமா மறையுது, என்ன கான்சென்ட்ரேட் பண்ண விடுறியான்னு சொல்லுவான். காரின் மிஸ்டேக்கே இல்ல, அவங்க வேகமா வந்துட்டு இருக்காங்க. 1 2 அவங்களோட சக்கரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சொல்ல போனா சில பேர் வராங்க. அதுன்னு மட்டும் இல்லாம நான் ஹியூமன் சக்கராவையும் என்னால ஃபீல் பண்ண முடியுது. டாக்ஸ் தான் எங்களோட வாசனைகளை ட்ராக் பண்றாங்களா, அக்காட்சுக்கே இல்ல லீஃபா அப்படிங்கிற மாதிரி அவளுக்குள்ளே அவ கேள்வி கேட்டுக்குவா. விடுதியில காட்டுவாங்க. சீகெட்சு ஜூகோ கிட்ட நான் போய் காரினை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புவான். கதவை திறக்க போகும்போது காரின் கதவை உடைச்சிட்டு வருவா. சீகெட்சு கால் கடியில மாட்டிக்குவான். எழுந்திரி சாஸ்கே, நம்மளை தேடி ஆட்கள் வராங்க அப்படிங்கவும் சாஸ்கே பாப்பான். அவன் முடிச்சு பாக்குறதும் கூட அழகா இருக்குன்ட்டு சின் பண்ணுவா. கிளம்புங்கடா தப்பிக்கணும்பா சாஸ்கே. வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஜூகோ கிட்ட மேப்ல உனக்கு தெரிஞ்ச அக்காட்சுகியோட எல்லா மறைவிடத்தையுமே மார்க் பண்ணுன்பா. சீகெட்சு சாஸ்கேவை ஓகேவான்னு சொல்லி கேட்பான். நல்லா தான் இருக்கேன். ஒரோச்சிமாருவோட சக்தியை எனக்குள்ள எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா காயங்கள் சீக்கிரமாவே ஆறுது அப்படின்பா. இதான் ஒயிட் ஸ்னேக்கோட பவரான்ட்டு ஆச்சரியப்படுவான் சீகெட்சு. காரின் சாஸ்கே கிட்ட வரது அக்காட்சுகி இல்லையா லீஃபா இருக்கணும், இட்டாச்சியை பத்தின தகவல் அவங்க கிட்ட இருக்கும், ஏன் நம்ம அவங்களை தாக்க கூடாது அப்படின்னு கேட்பா. வரது நிறைய பேருன அப்படி ஃபோர்ஸா வராங்கன்னா கண்டிப்பா லீஃபா தான் இருக்கும். அக்காட்சுகியை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான் செயல்படுவாங்க அப்படின்னு சாஸ்கே சொல்லவும், அப்ப தாக்குதல் வைக்க எல்லாம் வேஸ்ட் இல்லைன்னு சொல்லி கேப்பா சீகெட்சு. சாஸ்கே அதேதான், லீஃபை விட்டு தள்ளுங்க அப்படிங்கவும் என்ன பிளான்னு சொல்லி கேப்பா காரின். இட்டாச்சி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் இட்டாச்சியோட இடத்த லொகேட் பண்ணதுக்கு அப்புறமா மோசமானதோட சேர்ந்து வரும்போது நீங்க 3 பேரும் லீஃபை ஸ்டாப் பண்ணணும். இப்பல இருந்து டீம் ஹெபியோட மிஷனே தான். ஜூகோ கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி அக்காட்சுகியோட ஒவ்வொரு மறைவிடமா போய் செக் பண்ண போறோம் அப்படின்னு சாஸ்கே சொல்லவும், அதுவும் நல்ல ஐடியா தான் காரின். போலாமான்கவும் எல்லாரும் கிளம்புவாங்க. காரின் ஜூகோவை ஸ்டாப் பண்ணிட்டு உன்னால எவ்வளவு பறவைகளை கூப்பிட முடியுமோ அவ்வளவு பறவைகளை கூப்பிடுறேன்னு சொல்லி கேப்பா. ஏன்னு சொல்லி கேப்பான் ஜூகோ. ஒரு பழைய அழுக்கு துணி எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி சாஸ்கே தான் போட்டிருந்தான், இந்த துணியில அவனோட வேர்வை வாசம் இருக்கு, இதை நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு காரின் சொல்லவும், எதுக்கு சாஸ்கேவோட வேர்வை இருக்க பழைய துணியில கையை வச்சுட்டு தூக்கி போடு அப்படின்பா. அட முட்டாள், இப்ப அது முக்கியம் இல்லடா அப்படின்ட்டு இதை செய்யவே கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு சாஸ்கேவோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு சென்சரி டைப் நிஞ்சாஸை பொறுத்த வரைக்கும் டிஃபரெண்டான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும். அதுவும் ஒவ்வொரு வில்லேஜை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அந்த வகையில லீஃபை பொறுத்த வரைக்கும் நிஞ்சா டாக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்மளோட அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட தடவை கிளிப்பா. கீபா வினோதமா நடந்துக்கிறத பார்த்த நாருட்டோ என்னாச்சுன்னு சொல்லி கேப்பா. சாஸ்கே அவனோட மூவ் எடுத்து வச்சிட்டான் அப்படின்மா கீபா. நம்ம சீக்கிரம் போயாகணும், சாஸ்கே இட்டாச்சியை தேடி தான் போவான் அப்படிங்கும் போது நில்லு, கொஞ்சம் மோசமா ஃபீல் ஆகுதுன்னு கீபா. அப்படி என்ன மோசமா இருக்குன்னு நாருட்டோ கேட்கவும், சாஸ்கேவோட வாசனை எல்லா திசைகளிலும் பிரிஞ்சு போற மாதிரி இருக்கு, அதுவும் ஒரே நேரத்துல அப்படின்னு கீபா சொல்லவும், அவன் நம்ம வரதை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றான்னு பாரு காகாஷி. நம்மள சென்ஸ் பண்ணிட்டானா எப்படின்னு சொல்லி கேப்பா சக்குரா. இது எந்த மாதிரியான பவர்லாம் தெரியல, எனக்கு தெரிஞ்ச அவன் கூட நல்ல ஸ்கில்டான சென்சரி டைப் ஷினோபி இருக்கணும் அப்படின்னு ககாஷி சொல்லவும்,
சொல்லவும் ரொம்ப தூரமா இருக்கு, அதனால வயலஸ்லி எல்லாம் என்னால கைட் பண்ண முடியாது, என்னால மட்டும் தான் அவனை தேடி போக முடியும், ஆனா இது ஒரு வாசனை தான், என்ன பண்றது அப்படின்னு கீபா கேட்கவும் அவனை தேடுறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு நருட்டோ மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணுவான். மறைவிடத்துக்கு போயிருப்பாங்க ஹெபி. நான் போய் செக் பண்ணிட்டு வரேன், 3 பேர் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் ஆர்டர் கொடுக்கற வரைக்கும் உள்ள வரக்கூடாதுன்னு சாஸ்கே. நருட்டோவை யாரோ அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். ஒளிஞ்சிருந்து பாப்பான். சரிங்கன்னு பார்த்துட்டு இது சாஸ்கேவான்னு திங்க் பண்ணுவான். பார்த்தா இட்டாச்சி வந்து நிப்பான். நருட்டோ உசுமாக்கி வெளியே வா அப்படின்னு இட்டாச்சி கூப்பிடவும் என பிடிக்க வந்தியா அப்படின்னு கேட்பான் நருட்டோ. அதுக்குள்ள அவள பேச வந்தேன் அப்படின்னு இட்டாச்சி சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து நருட்டோட க்ளோன்ஸ் அட்டாக் பண்ண வரும். குணாயை வச்சு தடுத்துருவான் இட்டாச்சி. இதெல்லாம் நம்பணுமான்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. சரிங்கன்னு கூட சண்டை போடணும்னா 1-on-1 ஓடிடணும், இதே 2 பேர் இருந்தா பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணும். சீல் பண்ற அதே விரல்களை யூஸ் பண்ணி டார்கெட்டை கெஞ்சுட்சுல போடுறான். நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு நீ தனியா இருக்க, ஏன் ஓடலன்னு சொல்லி கேட்பான் இட்டாச்சி. நான் 1ல இருந்து 1000 கூட மாறுவேன், அது மட்டும் இல்லாம நான் ஓட மாட்டேன், உன்னை பிடிச்சா சாஸ்கேவை பார்க்கலாம்ல அப்படின்னு நருட்டோ சொல்லவும் இட்டாச்சி என் தம்பியோட இதுக்கிட்ட இவ்வளவு அட்டாச்சா இருக்க, அவன் ஒரு ரோக் நிஞ்சா அப்படின்பா. உன்ன மாதிரி இல்ல, நானும் அவனும் நல்ல பிரதர்ஸ் மாதிரி அப்படின்பா நருட்டோ. இட்டாச்சி லைட்டா சிரிப்பான். நருட்டோ அட்டாக் பண்ண வந்துருவான். இட்டாச்சி கையை தூக்கும் போது நிறைய க்ரோ வரும். நீ என் கெஞ்சுட்சுல தான் இருக்க, நான் முன்னாடியே சொன்னேன்ல உன் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்பா இட்டாச்சி. இதுக்கப்புறமா பார்ல காட்டுவாங்க. சுனாடே அக்காட்சுக்கியோட லீடர் ரைன் வில்லேஜ்லயே இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. ஜிரேயா ஆமான்கவும் ரைன் வில்லேஜ் பொறுத்த வரைக்கும் உள்ள போனாலும் சரி வந்தாலும் சரி, அதுன்னு மட்டும் இல்லாம விசிட்டர்ஸ் எத்தனை நாள் இருக்காங்க தங்குறாங்கிறதையும் சரி அவங்க ப்ராப்பரா ட்ராக் பண்ணுவாங்க. சொல்ல போனா ஜாயின்ட் யூனியன் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றதே ஒவ்வொரு டைமும் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு, ஏன்னா அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்க. எதுக்காக அந்த இடத்த அவன் சூஸ் பண்ணிக்கணும், ஒருவேளை அங்க அவனால ஃப்ரீயா சுத்த முடியுமோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னமோ செக்யூரிட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும், அவங்களோட அவமானத்தை பத்தியும் உள்ள நடக்கிற விஷயங்களை பத்தியும் மற்ற நேஷன்ஸ்க்கு தெரியாம பாத்துக்கிறாங்க அப்படின்னு ஜிராய சொல்லவும் அவமானங்களான்னு சொல்லி கேட்பாங்க சுனாடே. அவங்க கிராமத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளால கிராமமே 2ஆ இருக்கு, ஒரு சைடுல இருக்க லீடர் தான் அக்காட்சுக்கியோட லீடர்னு சொல்றாங்க அப்படின்னு ஜிராய சொல்லவும் அந்த லேண்டை சுத்தியும் 3 கிரேட் நேஷன்ஸ் இருக்கு, எர்த், விண்ட் அப்புறம் ஃபயர். அதான் அவங்களோட போர்க்களமாவே இருந்துச்சு. அந்த கிராமம் ஸ்டேபிளா இருந்ததே இல்ல, அகதிகளோட எண்ணிக்கையும் அதிகமாச்சு. அதனாலதான் கிராமத்துக்குள்ள பூந்து நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டான செக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஜிராய சொல்லவும் தனியா போறது ஆபத்துன்பாங்க. நான் லீஃபோட லெஜெண்டரி சனின் அப்படின்னா என்னன்னு உனக்கே தெரியும்ல அப்படிங்கவும் ஒரு மாதிரி சைலண்டா இருப்பாங்க. ஜிராயவை பத்தி சொல்லவும் இப்ப எதுக்குன்னு கேட்பாரு. சொல்ல போனா நீதா ஹொகாகேவா இருக்க வேண்டியது, லார்ட் தேர்ன் கூட அவரோட சக்சஸரா நீதா வரணும்னு நினைச்சாரு அப்படின்னு சுனாடே சொல்லும் போது அந்த நாயம்ல இப்ப எதுக்குன்னு சொல்லுவாரு ஜிராயா. ஒரோச்சிமாருவை மீட்க முடியலங்கிற வருத்தத்துல தானே இப்படி இருக்க, அதனாலதானே அவன் என்ன பண்றான்னு ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்க இல்லையா அப்படின்னு கேட்கவும் ஜிராயா அதுக்கான அவசியம்லாம் எனக்கு இல்ல, என் நாவலோட சீக்குல எழுதுறதுக்காக அது சீக்கிரமே ரிலீஸ் ஆகணும்ல அப்படின்பாரு. கற்பனையை விட உண்மை விசித்திரமா இருக்கு இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க சுனாடே. ஒரோச்சிமாரு சாவான்னு யாருன்னு நினைச்சா லார்ட் தேர்டோட நம்ம 3 பேரு சண்டை போட்டோமே அது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. ஜிராயா அப்ப பிளாட் சிஸ்டடா இருந்த இப்ப இவ்வளவு பெருசான ஒக்காகே ஆயிட்ட, அப்பெல்லாம் ரொம்ப அழகா இருப்ப, சொல்ல போனா இப்ப நீ 50 வயசு கிளவி, உன்னோட தொலைஞ்சு போன ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நீ காதலிச்சவங்க நேசிச்சவங்க எல்லாம் உன்னை விட்டு போற உன்னோட அந்த மெமரிஸ உன்னோட பெரிய செஸ்ட்ல வச்சிருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும் போதே எனக்குலாம் வலிக்குது. சொல்ல போனா அந்த கவுண்ட்ங்கிறது ஜாஸ்தி ஆகும், எமோஷன்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம மாடலா இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பார்க்கலாம், அதுக்காக சந்தோஷமா நான் என் உயிரை கொடுப்பேன், இதெல்லாம் தான் நம்மள மாதிரி கிழங்களை கூலா காட்டும் அப்படின்னு பாரு ஜிராயா. அதுக்கப்புறம் நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. நருட்டோ ஒரு மாதிரி தடுமாறி கீழே விழுவான். நீ என்ன தேடி வரலைன்னா அப்புறம் எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி கேட்கவும் நான் கிளம்புறேன்ட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணுவான் இட்டாச்சி. ரொம்ப முக்கியமான வேலையை முடிக்கணும் அப்படின்ட்டு கிளம்பிடுவான். நருட்டோ என்னடா இது அப்படின்னு திங்க் பண்ணும்போது கீபா வருவான். கீபா கடுப்புல வருவான். எல்லாருமே இங்க வந்துருவாங்க. நருட்டோ கிட்ட ஏதாவது ப்ராப்ளமான்னு சொல்லி கேட்கவும் நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன் அவ்வளவுதான், அடுத்த சென்ட்டை ஸ்மெல் பண்ண முடியுமான்னு சொல்லி கீபா கிட்ட கேட்பான். இதுக்கப்புறமா ஜிராயான்னு சுனாடே கிட்ட காட்டுவாங்க. பயங்கரமா வாமிட் பண்ணுவாங்க. உன்னோட குடிக்கிற பழக்கம் என்னோட விட மோசமா இருக்கு அப்படின்னு பாரு ஜிராயா. மெயினா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வேற ஏதாவது இடம் பார்க்கலான்னு பாரு. 2 பேரும் பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. சுனாடே ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஆர்கனைசேஷன் நடத்துறானா அந்த லீடர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான், நீ எதிரியோட இடத்துக்கே போற அப்படின்னு சுனாடே பேசிட்டு இருக்கும் போதே சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு எந்திரிப்பாரு. தயவு செஞ்சு உயிரோட வந்துரு, உன்னையே இழந்துட்டனா என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படிங்கவும் நீ எனக்காக அழுக போறியா, அது என்ன சந்தோஷப்படுத்தும், ஆனா எனக்கு டவுட்டே டான்ஸ் எத்தப்ப இருந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லி கேட்பாரு. சுனாடே பைத்தியக்காரான்னு திட்டுவாங்க. அப்படின்னா ஒரு பெட் வச்சுக்கலாம், நான் கண்டிப்பா சாவன்னு நீ பெட் கட்டு, எப்படியா இருந்தா நீ தோத்துருவீல, ஆனா ப்ராமிஸ் பண்ணு நான் மட்டும் திரும்ப உயிரோட வந்தேன்னா அப்படிங்கும் போது ஒரு மாதிரி சைலண்டா இருக்கும். பயங்கரமா சிரிச்சுட்டு ஜோக் பண்ண உனக்கே தெரியும் நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், ரிஜெக்ஷன் தான் ஒரு ஆம்பளைய ஸ்ட்ராங் ஆக்கும், இன்னொரு வயல சொல்லணும்னா ஒரு ரியல் மேனா உன்னை நீயே சொல்லிக்க முடியாது, இது மாதிரியான விஷயத்துக்கு சிரிக்க முடியாத வரைக்கும் இல்ல நல்ல ஜோக்கோட கூட வரலாம் அப்படின்னு ஜிராய சொல்லவும் அப்ப ஆண்கள் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையான்னு கேட்பாங்க சுனாடே. அப்படின்னு சொல்லலாம், அதுன்னு மட்டும் இல்லாம ஆண்கள் மட்டுமே சந்தோஷத்தை தேடுறவங்க கிடையாது அப்படின்னு ஜிராய சொல்லவும் கூட நடக்கிற மாதிரி ட்ரை பண்றதை நிறுத்து, பெண்கள் இல்லைன்னா ரிஜெக்ஷன் எப்படி சந்திப்பாங்க ஆண்கள்லாம் அப்படின்னு சுனாடே சொல்லவும் அதுவும் உண்மைதான் பாரு ஜிராயா. கொஞ்ச நேரம் சைலன்ஸ்க்கு அப்புறமா சுனாடே ஏதாவது பிரச்சனைனா உன்னோட டோட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு, நானே வந்து உனக்கு காப்பாத்துறேன்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை, நீங்க இருந்து வராத, கிராமமே இப்ப ஒன்ன நம்பிதான் இருக்கு அப்படின்னு
அப்படின்னு ஜிராயா சொல்லவும் ஹொக்காகே ஆக நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சுனாடே சொல்லவும் ஹொக்காகே மாறிட்டே இருந்தா ஸ்டெபிலிட்டியே இருக்காது, இப்போதைக்கு ஒன்னால மட்டும்தான் ஹொக்காகேவா இருக்க முடியும் அப்படின்னு ஜிராயா சொல்லவும் ககாஷி இருக்கான், அதுன்னு மட்டும் இல்லாம நருட்டோவும் இருக்கானே அப்படிங்கவும் சிரிப்பாரு ஜிராயா. அவனுக்கு நீ அதை விட்டுட்டியா அப்படின்ட்டு உன்னோட தம்பி நாவாக்கி உன் பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படிங்கும் போது நருட்டோவும் வருவான். ஏன்னா அவங்களோட கனவுகளை தான் இவனும் சுமக்கிறான் ஹொக்காகே ஆகணுங்கிற விஷயத்த. ஜிராயா நருட்டோவும் தான் 3 பேருமே சேம் ட்ரீமை தான் சேஸ் பண்ணாங்க. கண்டிப்பா ககாஷியும் வருவான். ஆனாலும் நருட்டோக்கு நீ உன்னோட நெக்லஸ கொடுத்தனால அவன் இன்னும் தூரம் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு ஜிராயா சொல்லவும் சுனாடே அவன் மேல உனக்கும் நம்பிக்கைகள் அதிகமா தானே இருந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. சொல்ல போனா அவனுக்கு ரசங்கன் சொல்லி கொடுத்ததே நீ தானே அப்படின்னு கேட்கவும் அட அது ஏக்கன்னு சொல்லு, மீனாட்டோக்கு சொல்லி கொடுத்த காலங்கள் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்பாரு. He reminded me of the days when I taught Minato. மீனாட்டோ நாமிகாசே உண்மைதான், நருட்டோ பார்க்க அப்படியே அவனோட தான் இருக்கான் அப்படின்பாங்க சொன்னாடே. மீனாட்டோ மாதிரியான ஜீனியஸ்லாம் ஒரு ஜெனரேஷனுக்கு ஒருத்தன் தான் பிறப்பான், அவன மாதிரி எவனுமே இருக்க முடியாது. கைண்ட் ஹார்ட்டடா இருப்பான், அதுக்குன்னு பயந்ததும் கிடையாது. சீக்கிரமாவே போத் ஹொக்காகே ஆனா நான் பேரண்டாலாம் இருந்தது இல்ல, அதனால பெருசா அதை பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா அவன் மட்டும் எனக்கு பையனா இருந்தா நான் அவனை நினைச்சு அவ்வளவு பெருமைப்படுவேன் அப்படிங்கவும் சொன்னாடே. இப்ப சொன்னேல நருட்டோ மீனாட்டோ மாதிரிலாம் அப்படியே கிடையாது. இப்ப நீ சொன்னேல பையனுக்குன்னு பெருமைப்படுவேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு தொல்லை பிடிச்ச குழந்தை ஏதோ ஒரு தொல்லை கொடுப்பான். சொல்ல போனா நருட்டோ அப்படியே அவங்க அம்மா மாதிரி அப்படிங்கவும் அவ லேண்ட் ஆஃப் எட்டிஸ்ல குனோயிச்சியா இருந்தவதானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமா, அவனோட பர்சனாலிட்டியும் நிஞ்சுட்சு ஸ்டைலும் குஷினா உசுமாக்கியோடதே தான். அதே தான் அவ பேரு. ரொம்ப வாய் பேசுவா, சகப்பு முடி இருக்க ராஸ்கல், அவ டாம்பாய் மாதிரி இருப்பா அப்படின்னு பாரு ஜிராயா. டாம்பாய்னா பையன மாதிரி நடந்துக்கிற பொண்ணுன்னு சொல்லுவாங்களே, அதான் அர்த்தம். அதுக்கு சுனாடே குஷினா வளர்ந்ததுக்கு அப்புறம் அழகி, ஆனா நருட்டோட லுக் அவங்க அப்பா மாதிரி அப்படின்னு சுனாடே சொல்லவும் நருட்டோட அப்பாவை நான் அவனுக்குள்ள பாக்குறேன். சொல்ல போனா எனக்கு என் பேர குழந்தைய பாக்குற உணர்வு தான் இருக்கு அப்படின்னு ஜிராயா சொல்லவும் சொல்ல போனா லீஃபோட வில் பாஸ்ட் வந்து ஃபியூச்சருக்கு பாஸ் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்பாங்க சுனாடே. ஜிராயா அவரோட திங்ஸ் எடுக்கும் போதே சுனாடே தடுக்க ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். நான் கிளம்புறேன்னு பாரு ஜிராயா. போறதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் மேல கண்ணு வச்சுக்கன்னு பாரு, எனக்கு தெரியும்பாங்க சுனாடே. நல்லது அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிருவாரு. ஃபேர்வெல் சொல்லிட்டு கிளம்பிடுவாரு ஜிராயா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டேல்ஸ் ஆஃப் அ கட்ஸி நிஞ்சா ஜிராயா நிஞ்சா ஸ்க்ரால்ஸ் பார்ட் 1 அப்படிங்கிற எபிசோட தான் அடுத்து பார்க்க போறீங்கன்னு பாரு ஜிராயா. இதுக்கப்புறமா சுனாடேஸ் ரூம்ங்கிற ஷோ இருக்கும். இன்னைக்கான கெஸ்ட்னு சுனாடே சொல்லவும் அப்படியே இரு அப்படின்ட்டு மவுண்ட் மியோபோக்கு டோட் ஸ்பிரிட்டோட ரொம்பவும் புனிதமான துறவி முனிவர்ன்ட்டு வருவாரு. ஆமா, நான் தான் கிரேட் மாஸ்டர் ஜிராயா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் ஆயிக்குவாரு. ஓ நீதானா அப்படின்பாங்க சுனாடே. நல்ல வரவேற்பு, என்ன பார்த்ததுல சந்தோஷம் இல்லையான்னு கேட்பாரு. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, நமக்கு பேசுறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சுனாடே சொல்லவும் இப்படிலாம் சொல்லாத, என்னோட வீரக்கதை எப்படி வாழ்றது அப்படின்னு ஜிராயா கேட்கவும் என்ன வீரக்கதையான்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா, பெண்கள் சில விஷயங்களை டிவியில பார்த்துட்டு பயங்கரமா கத்துவாங்கல்ல, சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு ஜிராயா சொல்லும் போது சுனாடே குளிக்கத எட்டி பாக்குறதுக்கு வந்திருப்பான் தலைவன். மூஞ்சி மேல பக்கெட் விட்டு அடிச்சிருப்பாங்க. அதை பத்தி சொல்றியா இல்ல தேர்ட் ஹொக்காகே உன்னை முட்டி போட்டு சில மணி நேரங்களுக்கு கூற வச்சிருந்தாரு அதை பத்தி சொல்ல வரையா இல்ல உன்னோட ஃபர்ஸ்ட் நாவல் புக்கை சைன் பண்ணி ஃபேன்ஸுக்கு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணியே ஒரு பையன் கூட வரல அதை பத்தி சொல்ல போறியான்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் விட நிறைய இருக்கு அப்படின்னு ஜிராயா சொல்லவும் அந்த மாதிரில எதுவும் சொல்லி கேட்பாங்க சுனாடே. அப்பனா நான் அவ்வளவுதான் உனக்கு இல்லையன்னு சொல்லி கேட்கவும் ஓ அப்படின்பாங்க சுனாடே. ஓ ஞாபகம் வந்துச்சான்ட்டு எக்ஸைட் ஆவாரு ஜிராயா. டைம் ஆயிடுச்சு அப்புறம் பார்க்கலான்னு குட் பை சொல்லுவாங்க. தலைமை செம காண்டாயிருப்பான்.